இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ ஜாமீன் வந்தால் சொல்லி அனுப்பு, ஆட்சி இருந்தால் வருகிறேன். ஒரு வருடம் கடந்தும் நானும் உள்ளே ஹார்ட் பேஷண்டா இருக்கிறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. கடந்த ஆண்டு இந்த நாள் பராசக்தி ஹீரோடா. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. என்ன பண்ண போற? உரம் வியாபாரம். கவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும். இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. செந்தில் பாலாஜி நான் போட்டு அடிச்சிருவேன். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நீ தொட்டு பாரு தம்பி. திமுக காரன் மேல கை வச்சு பாரு. உண்மையாலுமே தைரியம் இருந்தா, உண்மையாலுமே நான் இன்னும் கூட வெளிப்படையா சொல்லுவேன், ஒரு ஆம்பளையா இருந்தா கேஸ் போடட்டுமே. கேஸ் போட வேண்டியதானே? எல்லா அதிகாரமும் கையில் இருக்குல்ல, எல்லாமே கையில் இருக்குல்ல. ஆவணங்கள் கையில் இருந்தா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யட்டும், நாங்க நீதிமன்றத்தில் சந்திக்கிறோம். சில கரெக்ட் ஆபீசரை பார்த்து அவங்க தான் டிபார்ட்மெண்ட் நினைச்சுக்கிட்டு இருக்க. கரெக்ட் ஆபீசரை பார்த்து நின்ன இடத்துல மூத்திரம் போயிருவடா. அவர் யூரின் பாஸ் பண்ணிருக்காரு. பேண்ட்ல யூரின் கரை அப்படியே தெரியும். கிளீனா வாட்ச் பண்ணீங்கன்னா பேண்ட்ல யூரின் கரை தெரியும். யூரின் போறது, வெளியே போறது, தண்ணி குடிக்கிறது, லைட் போடுறது, குடிசை கட்டுறது, அதை மட்டும் கேளுங்க. என்ன வாங்க சார். விசாரணையை கொடுமைங்கிறீங்க. அது இல்ல, கொடுமைன்னு நான் சொல்லல. அது பேண்ட்ல யூரின் போற அளவுக்கு விசாரணை பண்றது. ஐயா போதும், இதுக்கு மேல யாரு விளையாடுங்க இடம் இல்ல. ஹவுஸ் ஃபுல்லு. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. என்ன நினைச்சுக்கிட்டு இதை என்னத்தோட வீட்டு பக்கம் கந்தராயிரம் மணி பாத்துறா. அம்மா பிளாஸ்டிக் ஓபன். கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர், ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வழிகாட்டியாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்ற, நாளை இந்திய தேசத்தை ஆளக்கூடிய பாரத பிரதமராக ஆட்சி பொறுப்பேற்க இருக்கின்ற வருங்கால ஜனாதிபதி முருகேசன். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. வாட்சு பில்லை நான் கேட்டதற்கு ஒரு வாட்சு போல மனம் ஓடுதடி. வஞ்சர மீன் கிடைத்தும் நெத்திலி மீன் கிடைத்தும் ஜாமீன் மட்டும் கிடைக்கவில்லை. ஜாமீன் வாங்கிட்டீங்களா? அண்ணே, கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னே. வஞ்சர மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லையா? அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால். பழைய புகாரை வச்சு 18 மணி நேரம் அடைச்சி வச்சு மன அழுத்தம் கொடுத்து பலவீனப்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில இருதய நோயை உருவாக்கி இருக்காங்கன்னா, இதை விட அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் இருக்க முடியுமா? போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்து அந்த துறையில நடத்துனர் பணிக்கு 3 லட்சம், மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம் என்று கொடுத்து ஏமாந்திருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானவர். இது குறித்து 48 பேர் புகாரும் கொடுத்திருக்கிறாங்க. கடந்த அதிமுக ஆட்சியாளர்கள் மேல் இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள் அனைத்தும் நிச்சயம் நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்படும்.
உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சுதான் ஆகணும், அது உறுதி. அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்க. வாட்ச் மேல வாட்சா விட்டு வாட்டாடா வந்து மாட்டிக்கிட்ட பில்டப் பண்ணி பில்ல கேட்டு பீலாவத்தா ஓட்டி விட்ட அண்ணகிட்ட இருக்குது பில்லு நீ பிளாக்ல ஓட்டுற ஃபுல்லு அண்ணகிட்ட இருக்குது பில்லு நீ பிளாக்ல ஓட்டுற ஃபுல்லு. சாராய அமைச்சரை சரக்கு போட்டு பேசியிருப்பார் ஒரே அடுத்த அவார்டுக்கான கேட்டகரி நெஞ்சில வலி நேரத்துக்கு ஏத்த மாதிரி நடி. And the nominees are இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. And the winner is 10 ரூபாய் பகுத்தறிவாளர் திரு கவுண்டமணி பாலாஜி அவர்கள். இந்த அவார்டு வாங்குறதுக்கு அவரால வர முடியல, ஏன்னா அண்ணன் அவசர வேலையா ஹாஸ்பிடல் போயிட்டதால அவர் சார்பா இந்த அவார்டை அவரோட வெல்விஷர் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. இதை நாங்க அவர்கிட்டே கொடுத்துறோம். இந்த அவார்டு அண்ணன் கிட்ட பத்திரமா சேர்த்துருமா? ஜாமீன் வந்தால் சொல்லி அனுப்பு, ஆட்சி இருந்தால் வருகிறேன். ஒரு வருடம் கடந்தும் நாளும் உள்ளே ஹார்ட் பேஷண்டா இருக்கிறேன். இதுக்கு காரணம் அண்ணாமலை தான். எல்லாத்துக்கும் அண்ணாமலை, எல்லாம் அண்ணாமலை தான் காரணம். அப்போ தமிழ்நாட்டுல அண்ணாமலை ஒரு பெரிய பேசுபொருள் ஆயிட்டாருப்பா. ஏன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தலைவர் உருவானதே இல்லைங்க. ஒரு திருமாவளவன் உருவாருக்கு 1/4 நூற்றாண்டாயிருக்கு, ஒரு திருமாவளவன் உருவாருக்கு, வைகோ உருவாருக்கு 1/2 நூற்றாண்டாயிருக்கு, ராமதாஸ் அதை விட 50 வருஷம் ஆயிருக்கு. ஸோ 85லேருந்து அரசியல் இருக்காரு. இப்படி எல்லா தலைவரும் எடுத்துங்க. ஸ்டாலின் அவங்க அப்பா உதயநிதி எல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து இளைஞரணி இப்படி போராட்டம். அண்ணாமலை எங்கிருந்து வந்தாரு? ஐபிஎஸ் ஆபீசரா வந்தாரு. அரசியல் எப்போ வந்தாரு? 3 வருஷம் தான் ஆச்சு. தனிச்சு நின்று 11% என்பது திராவிட இயக்கங்களுக்கு விழுந்த சம்மட்டி அடி.